படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே பேச முடியாத அளவுக்கு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, திருடி படம் எவ்வளவோ இங்கிலீஷ் படம் பார்த்துருக்குறேன், நம்ம தமிழ் படங்கள்லேயே பார்த்துருக்குறேன். ஆனால் திருடி படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை எடுத்து அது இவ்வளவு அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடங்களில் நானே பயந்து வெளியே வந்தவுடனே யாரை பாராட்டுறதுன்னே தெரியல. மியூசிக்கை எவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, கேமரா எக்ஸ்ட்ரானரி. அது நம்ம இதுவரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நான் பார்க்கல. இது எல்லாத்துக்குமே பிடிக்கும். ரொம்ப ஒரு புதிய முயற்சி. ஒரு என்னென்னமோ மாதிரி கதையை சொல்லுவாங்க. இன்னும் நான் இதில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லணும்னு நான் எஸ் டைரக்டராக நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கிங்களேன், எத்தனை தடவை நான் முழு கதையை சொன்னாலும் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்குறவங்க ரொம்ப த்ரில்லாக தான் திரும்பி வருவாங்க. பயப்படாமல் வந்தாங்கன்னா ஒரு மனுஷனே கிடையாது. அந்தளவுக்கு த்ரில்லாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக குழந்தைங்க யாராக இருந்தாலும் பயப்படாமல் இருக்க முடியாது. அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு இது பிடிக்கிற அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே பிடிக்கிற ஒரு புது விஷயம், ஒரு வித்தியாசமான விஷயத்தை வச்சுக்கிட்டு மூட நம்பிக்கையினால் எப்படி ஒரு மனுஷன் செத்துட்ருக்கிறான், விஞ்ஞான வளர்ச்சியினால் எப்படி ஒரு கிராமம் பாதிக்கப்படுதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமாக வெற்றி பெறும், பெரிய வரவேற்பு கிடைக்கும். இந்த தயாரித்தவங்களுக்கு, டைரக்ட் பண்ணவங்களுக்கு, இதில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியனுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.